Good afternoon, students. Welcome to class 6 in English supplementary the spices of India. Children, do you all like rasam, biryani and mutton, then mutton soup? Okay, very good. All are like. In that, when you preparing a biryani, what are the ingredients present in that? We add so many spices like cumin, mustard. Okay, that is the spices. Let us see about the spices. Okay, in India, spices are the soul of food. When we think of spices, we think of tasty and healthy food. Many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. They add flavor and nutrients to dishes without fat or calories. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. Okay, India பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம்னா spices are the soul of food. Soul, spicesங்கிறது இந்த மசாலா பொருள் அப்படிங்கிறது ஒரு ஆத்மா போல இந்தியன் ஃபுட். நம்ம ஸ்பைசஸை பத்தி திங்க் பண்ணும்போது we think of tasty. ஸ்பைசஸ் அங்க ஆட் பண்ணும்போதே we get the tasty and healthy food. Many of the spices in our food, the spices நம்ம ஆட் பண்ணும்போது நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணுது and keep us healthy. நம்ம ஹெல்தியா இருக்கணும்னா when we add spices, then நியூட்ரிஷனை சமப்படுது. எது அப்படின்னா spices. They add flavor. நமக்கு சாப்பாடு அப்படிங்கும்போது நல்ல மணமணக்கணும், நல்ல குட் ஸ்மெல் வரணும். இங்க அம்மா குருமா ஏதாவது ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சாம்பார் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது வெளியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். That flavor gives spices and nutrients to dishes. Spicesல பாத்தீங்கன்னா fat, no calories. It give only the nutrients. இப்போ என்னென்ன ஸ்பைசஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய ஸ்பைசஸ் இருக்கு. We list out some spices. Cumin, mustard, fennel, cinnamon, okay, and turmeric are very important. Indian foodல நம்ம பார்த்தோம்னா turmeric இல்லாம இருக்கிறது இல்ல, cinnamon இல்லாம இருக்கா இல்ல, cumin இல்லாம இருக்கிறதே. When it comes to Indian food, எப்ப இந்தியன் ஃபுட்டுக்கு வந்துச்சோ அப்ப பீப்புளோட மைண்டுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஸ்பைசி கறி தான் வந்துச்சு. இந்த கறி அப்படிங்கிற வேர்ட் தமிழ் வேர்ட் கறியிலேருந்து வந்துச்சு. கறி அப்படின்னா சாஸ், குழம்பு. இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்டு. சாதாரணமா நம்ம ஒரு ரசம் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா குமினை நம்ம என்ன பண்றோம், அப்படியே வறுக்கிறோம், பொடி பவுடர் ஆக்குறோம். Then we add to rasam. This mixture of spices can be different in different places. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் in தமிழ்நாடு நம்ம ஒரு வகையில டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுவோம். In Karnataka, Madhya Pradesh, Gujarat, in somewhat they prepared in different way. ஒன்று பார்த்தீங்கன்னா மைல்டா இருக்கும், சாஃப்டா, காரமே இல்லாம இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஸ்பைசி அண்ட் பஞ்சன்ட், அப்படியே நல்லா காரசாரமா இருக்கும். இந்த ஸ்பைசஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஜாஸ்மின், லில்லி அதெல்லாம் கிடையாது. ஃப்ளவர்ஸ் அப்படின்னா இப்போ பூ போட்டு தாளிப்பாங்க. எதுக்கு? பிரியாணி, தென் கறி குழம்பு, இதெல்லாம் கூட தாளிப்பாங்க. அதோட லீவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் when you preparing பிரியாணி பே லீஃப் ஆட் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு லீஃப் தான். Roots, bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great variety of flavor. அது நிறைய varieties of flavor நம்ம கொடுக்கும். Sweet, sharp, hot, sour,
spicy, aromatic, tart, mild, fragrant and pungent. When cooked with rice, meat, fish and vegetables, the spices give the dish a special. ரைஸோட சாதாரணமாக நம்ம சாதம் அம்மா சாதம் வடிச்சு வைக்கிறாங்க. அந்த வெறும் சாதத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃப்ளேவரோ எதுவுமே கிடைக்காது. ஆனால் அந்த சாதத்தோட அம்மா இன்னைக்கு சொல்கிறாங்க, அப்பா இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னாவே அந்த பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு ரொம்ப டேஸ்டியாக நமக்கு மனசில் என்னது ஃபீல் ஆகும். எப்படா பிரியாணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவருக்காண்டி அந்த டேஸ்ட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக நமக்கு தருவோம். இட் மேக்ஸ் அஸ் வாண்ட் டு ஈட் மோர். இப்போ சாதாரணமாக வீட்டில் இன்னைக்கு சாம்பார் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சாம்பாரான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சிக்கன் ஆர் மட்டன் பிரியாணி அம்மா ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அதிகமாக நம்ம சாப்பிடுவோம். But apart from delicious food, spices also bring to mind adventure. சாதாரணமாக கிடையாது, இது வந்து ஒரு மைண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பற்றின விஷயங்கள் நிறைய இருக்கு. Many of the most exciting voyages of modern history were made to conquer the spice trade and race to become its master. The colonization of the Americas and Asia had its roots in the spice trade. அதாவது உங்க லேண்டை ஆக்குபை பண்ணி ஸ்பைஸ் ட்ரேடை எப்படியாவது முக்கியமாக அவங்க சைடும் கொண்டு போகணும், அந்த அளவுக்கு அந்த ஸ்பைஸை ஃபைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1492 கொலம்பஸ் வந்து ஃப்ரம் ஸ்பெயின்லேருந்து வந்தாங்க. வந்துட்டு இந்தியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணும், அங்கே உள்ள பெப்பரை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனால் அவங்க எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா அமெரிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணி சில்லி எடுத்துட்டு போகணும். கொலம்பஸ் டிஸ்கவர் அமெரிக்கா. ஓகே, வாஸ்கோ ட காமா 6 years later 1492 கொலம்பஸ் வந்து இந்தியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்போ அவங்க சில்லியை எடுத்துட்டு போனாங்க. 6 years later வாஸ்கோ ட காமா went around Africa to reach கோழிக்கோடை ரீச் பண்ணி பெப்பரை அவங்க ஹோம் ஆஃப் பெப்பரை எடுத்துட்டாங்க. These voyages entered the very இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட்ல ரொம்ப அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. நியூ ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் அவங்க பார்த்தாங்க. Spices were always an important part of India's trade. இந்தியாவில் இந்த வியாபாரங்கள்ல அந்த கொடுக்கல் வாங்கல்ல ஸ்பைசஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt and Arabia, along with perfumes and textile as far back as 7,000 years ago, much before the Greek and Roman civilization. Indian epicsலையும் என்ன அப்படின்னு சொன்னா, the literatures and epics, for example the great epics Ramayana and Mahabharata also says, அதுல கூட என்ன அப்படின்னா இந்த ஸ்பைசஸை பத்தி ரைட்டிங்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. In the 1st century, thousands of years ago, the great masters of Ayurveda had listed the use of spices for cooking and in medicine. அதாவது மெடிசன் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் குக்கிங்க்கும் எதை யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்பைசஸ். While these spices are readily available today, இன்னைக்கு வேணா ஸ்பைசஸ் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அதாவது any shop you go, you can take any spice. ஆனா people risked their lives to get Indian spices. Indian spicesக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஹெர்குலியன் டாஸ்கா இருந்துச்சு, டிஃபிகல்ட் டாஸ்கா இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பைசஸை அவங்க கெட் பண்றது. During the Middle Ages, அதாவது மிடில் ஏஜஸ்ல பாத்தீங்கன்னா 1 pound, எக்ஸாம்பிள் 1 pound ginger, 1 pound ginger பாத்தீங்கன்னா ஷீப்போட பிரைஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு. 1 pound ginger is equal to sheep oda price. Next, pound of maize
equal to 3 sheep. 3 sheep and half price of a cow. Okay. Now ginger, you already know ginger na easy. The 1 pound ginger ஒரு செம்மறி ஆட்டோட விலைக்கு, அதாவது ஒரு செம்மறி ஆட்டோக்கு ஈக்குவலா 1 pound மேஸ் அப்படின்னா அந்த ஜாதிக்காய் நட்மெக்கோட தோல், அது வந்து 3 ஷீப்புக்கும் ஒரு கவோட ஹாஃப் பிரைஸுக்கும் ஈக்குவலா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதுல ரொம்ப ஒரு கிரவுன் ஜுவல் எது அப்படின்னு சொன்னோம்னா பெப்பர். You know about the pepper. What are those spices that the world wanted so badly? Cardamom, cloves, ginger, mace and nutmeg were some of the other spices that left the Indian shores to flavor the world's kitchen. அதாவது இந்தியன் ஸ்பைசஸ் இல்ல அப்படின்னா அந்த வேர்ல்டு கிச்சனுக்கே என்னது ஒரு ஃப்ளேவர் மணக்கவே மணக்காது. கிச்சன்ல இந்த ஸ்பைசஸ் இல்லைன்னா என்னது எந்த கிச்சனும் மணக்காது அப்படின்னு சொல்றாங்க. Using spices in cooking has a long history. ஸ்பைசஸ் நம்ம குக்கிங்ல யூஸ் பண்றதுங்கிறதே என்னது ஒரு பெரிய வரலாறு. It may go back as far as 52,000 years ago. Though we can't know for sure how men came to use these spices, it is quite possible that it was by chance. Spices have played a vital role in our food now for a long time. In earlier centuries, spices were not easily available. Early centuries, spices are easy and they are very expensive, very costly. ரொம்ப விலை உயர்ந்ததா ஸ்பைசஸ் இருந்துச்சு. Thus, spice traders became rich. இப்போ பாத்தீங்கன்னா யார் ரிச்சா இருக்காங்கன்னு சொன்னோம்னா டாக்டர், என்ஜினியர், கலெக்டர் and so many persons, familiar persons நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த காலகட்டத்துல யார் ரிச்சா இருந்தாங்க? ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ் ஒன்லி. மசாலா பொருட்கள் விற்கிற அந்த வியாபாரிகள் தான் என்னது ரொம்ப ரிச்சா இருந்தாங்க. Pepper and cinnamon no longer cost a fortune. However, while they seem to have lost their glory and value, they will never lose their place in a kitchen, especially an Indian one. Spices அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிச்சன்ல நம்ம ரொம்ப யூஸ் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் we will see about black pepper. Pepper. Already I told that pepper is a crown jewel. Pepper is a crown jewel. ஒரு கிரீட மாதிரி ஸ்பைசஸ்ல ரொம்ப ஒரு கிரீட மாதிரி எது அப்படின்னு சொன்னோம்னா black pepper. Black pepper is known as black gold. ஒரு கருப்பு தங்கம்னு சொல்றாங்க. இது எங்க இருந்து ட்ரேடட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கேரளா கோஸ்ட்ல. Indians have been using black pepper for a very long time. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க? பெப்பரை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. Farmers began growing it in around 5,000 years ago and exported it to North and West Asia. எங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்கன்னா North and West Asia. The trade soon spread to Greece, Rome, Europe and China and also became popular in the Islamic Empire. Recipes from rich Roman household show the value of the spice in ancient Rome. அதாவது ரோமானியர்கள் வந்து அவங்களோட ரெசிபியை பார்த்தாவே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஸ்பைஸோட வேல்யூ இருக்குங்கிறத we can find out easily. The Romans sent 120 ships. ஒரு வருஷத்துக்கு 120 ஷிப் வந்து ஈஜிப்ட்ல இருந்து ட்ரேட் நடத்துறதுக்கு ட்ரேட் வித் இந்தியா to bring enormous quantities of pepper.
பெப்பரை இந்தியாவில இருந்து என்ன பண்ண கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்ஸ் வந்து 120 ships 1 yearக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணாங்க. ஓகே, now we going to see Chinnamon. Indians have been using cinnamon for a long time. The Chinese wrote about it in 2700 BC. Chinese வந்து 2700 BC ல என்ன பண்ணிட்டாங்க, cinnamon பத்தி நிறைய எழுதிட்டாங்க. Cinnamon not only adds a great flavor to food, it also helps to preserve it. Cinnamon அப்படிங்கிறது பட்டை போட்டு அந்த குருமா தாளிப்பாங்க. நெக்ஸ்ட் பிரியாணி செய்யும்போது பட்டை போட்டு தாளிப்பாங்க. அதுதான் வந்து சின்னமான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் ஸ்மெல்ல தரும். அது மட்டும் இல்லாம ஹெல்ப்ஸ் டு பிரிசர்வ். People from other parts of the world appreciated the fragrance. அதோட ஸ்மெல்ல எல்லாத்துக்குமே எல்லா கண்ட்ரீஸ்ல உள்ள பீப்புள்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு, டேஸ்டும் பிடிச்சிருக்கு. They wanted it too and were willing to pay a good price for it. எவ்வளவு விலைக்கு வேணாலும் they came ready to buy cinnamon. அதாவது எவ்வளவு விலைக்கு வேணாலும் நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு they are willing to pay a good price. The Greeks, Romans and Egyptians bought cinnamon from India. எல்லாமே சின்னமான எங்க இருந்து எடுத்துட்டு போனாங்க, இந்தியாவில இருந்தாங்க. In the Middle Ages, the Venetians grew rich by taxing the cinnamon that was brought from India to Europe and the Mediterranean. அதாவது டாக்ஸ் எல்லாம் அவங்களும் வெனிஷியன்ஸ் கூட ரிச் ஆயிட்டாங்க. இங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, சின்னமான வாங்கிட்டு போய் அவங்க ஒரு ட்ரேட் நடத்துறாங்க. ஓகே, these are about the spices. Okay, the history of spices. First of all, I read and then I tell the meaning. 3000 BC to 200 BC, Arabs traded spices and herbs among early civilization. Arabs வந்து ட்ரேட் பண்ணாங்க ஸ்பைசஸ். 1200 to 1500ல யூரோப்பியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பேசேஜ் வழி கண்டுபிடிச்சாங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். 1500 to 1700ல இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரேஷன் பிகின்ஸ். இங்கிலீஷோட எக்ஸ்ப்ளோரேஷன், புதுசா நம்ம ஏதாவது செய்யணும், புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும். 200 BC to 1200 ரோமன்ஸ் வந்து அந்த ட்ரேடே கண்ட்ரோல் பண்றாங்க. 1400 to 1600 வார்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பைஸ் ட்ரேட் பிரேக் அவுட். வார்லாம் என்னாச்சு, பிரேக் பண்ணிட்டாங்க. 1600 to 1900 அமெரிக்கன் என்டர்ஸ் தி ஸ்பைஸ் ட்ரேட். அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க, ஸ்பைஸ் ட்ரேட்ல என்டர் ஆயிட்டாங்க. டுடே we export. நம்ம எதெல்லாம் ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா பெப்பர், cardamom, ginger, chili, turmeric, coriander and cumin. We exported so many spices to other countries. Okay, from that we see the do you know, one of the earliest plant that Indians grow. Earliest plant that India grow பண்ணது எது அப்படின்னு சொன்னா sugar cane. It is valuable both for providing energy, ரொம்ப எனர்ஜியை கொடுக்கும், great taste. We buy sugar cane in Pongal holidays. In Pongal, during Pongal we buy and chew sugar cane. Okay, now shall we see some spices and their importance. First of all, we see about the pepper. Pepper, we use pepper to make rasam also. It is used for medicine. அதாவது நம்ம மருந்து பொருளாகவும் இந்த ஸ்பைசஸை பெப்பரை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்பெஷலி ஃபார் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு த்ரோட்ல ஒரு பெயின் இருக்கலாம், இல்லை கோல்டு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மம்மி என்ன பண்ணுவாங்க, பால்ல அப்படி இல்லைன்னா மில்க்ல வந்து பெப்பரை வந்து என்ன பண்ணுவாங்க, பவுடர் மாதிரி செஞ்சு பால்ல நமக்கு மிக்ஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. அதனால நமக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரிலீஃப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் we see about சின்னமான். இந்த சின்னமான் அப்படிங்கிறது பட்டை, லவங்க பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபேட்டை, கொழுப்பை வந்து கம்மியாகுது, ரெடியூஸ் பண்ணுது. எது அப்படின்னா இந்த சின்னமான். நெக்ஸ்ட் வந்து அது ஃப்ளேவர், குட் ஃப்ளேவரை தருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோ அப்படின்னு சொன்னோம்னா கிராம்பு சொல்லுவோம். இதுவும் நம்ம வந்து எல்லா டிஷ்ஷஸ்லையும்
பிரியாணி, குருமா, நெக்ஸ்ட் so many டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த க்ளோ பார்த்தீங்கன்னா whenever நமக்கு வந்து எப்போ we get a toothache அப்படின்னு சொன்னால் பல்வலி ஏற்படும் போது we keep and close in the teeth. நம்ம அந்த க்ளோ என்ன பண்ணுவோம், டீத்தில் வைப்போம். வச்சோன்னா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அந்த டூத்hache. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்மரிக் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வந்து அம்மாலாம் நமக்கு சொல்லுவாங்க ஒரு கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக் திங். இது ஆன்டிபயோட்டிக் திங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாதாரண ஊன்ஸ் நம்ம கையிலையோ லெக்ஸ்லையோ ஏற்பட்டாலும் என்ன பண்ணும், கொஞ்சமா அந்த டர்மரிக் பவுடர் எடுத்து நம்ம வச்சோம்னா மறுநாள் மார்னிங் நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம நல்லா கிளியரா இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். எல்லாத்தையும் நம்ம அந்த டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் கார்லிக் அப்படின்னா பூண்டு நம்ம சொல்லுவோம். இந்த பூண்டு கார்லிக்கை வந்து நம்ம வந்து கேஸ் ட்ரபிளை ரெடியூஸ் பண்ணணும். அம்மா எப்போதுமே அதாவது இந்த கார்லிக் இல்லாம ரசமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு ரசம் நல்ல ஒரு ஃப்ளேவர் மணக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கார்லிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்கு. ஓகே, these are the spices of India. Okay, thank you very much students. We will see in the next lesson.